ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். வழக்கம் போல இந்த வீடியோவை நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ், ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகள், மூணாவது செக்மெண்ட்டில் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு கன்னி வெடி மேலே காலை வச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரமே அதில் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பேசிடுவோம். அண்ட் நாலாவது செக்மெண்ட்டில் நம்மளோட ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சில கமெண்ட்ஸை நான் பார்த்தேன், என்னென்னா இந்த வீடியோட லென்த் ரொம்ப பெருசாக இருக்குங்க, சின்னஸாக போடுங்கன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. விஷயம் என்னென்னா, இப்போ கடமைக்கேன்னு வீடியோ போடுறதுனா தான் போட்டுடலாம். நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்து ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோ போட ஆரம்பித்த போது ஒரு நாளைக்கு வந்து 20 பேர் 30 பேர் தான் பார்ப்பாங்களே, சரிங்களா? நான் வந்து ஒரு முறை வந்து இந்த குவாலிட்டி செக்குக்காக பார்த்துருவேன், ஏதாவது எந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்குமான்றதுக்காக பார்த்துருவேன். ஸோ அது இல்லாமல் பார்த்தா ஒரு 20லேருந்து 30 பேர் தான் பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பரவாயில்ல. ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு சராசரியாக நம்மளோட வீடியோவை 700-800 பேர் பார்க்குறாங்க. ஒரு சில வீடியோவை 2000-3000 பேர் பார்க்குறாங்க. ஸோ அவ்வளோ பேரும் ஒரு மனுஷன் ஒரு 10,000 ரூபா முதலீடு பண்ணால் கூட 800 பேருக்கு 80 லட்ச ரூபா ஆச்சு. 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணால் எவ்வளோ பெரிய பணம்? 8 கோடி ரூபாய் அளவுக்கு பெரிய பணம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பணம் இன்ஃபர்மேஷனுக்காக நம்மளை தேடி வரும்போது வேல்யூபுளான குவாலிட்டியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஏதோ கடமைக்கு ஒரு 10 கம்பெனி பற்றின செய்திகளை சொல்லிட்டு வீடியோட ஆரம்பத்தில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு 4 புக்கு எழுதியிருக்கேன், இந்த புக்கை வாங்கிக்கோங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் அந்த ஊருக்கு வரப்போகிறேன், டிக்கெட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோட எண்டிங்கில் நான் யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டேன்னு நான் சொன்னேன்னா, ஏன்பா வீடியோட ஸ்டார்டிங்கில் நீ தானே புக்கு விற்கிறேன் டிக்கெட் விற்கிறேன்னு சொன்னேன், கடைசியில் இருந்தால் காசு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கேட்பீங்க, சரிங்களா? அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், பண்ணுற மாதிரி ஐடியாவும் எனக்கு இல்லை. நான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த 25 நிமிஷமாக இருக்கட்டும், 27 நிமிஷமாக இருக்கட்டும், 30 நிமிஷமாக இருக்கும், வீடியோவில் தகவல் இருந்தால் அந்த வீடியோ பெருசாக இருக்க போகுது. வீடியோக்கான தகவல்கள் ரொம்ப கம்மியாக இருந்தால் அந்த வீடியோ சின்னஸாக இருக்க போகுது. நீங்களே பார்த்தீங்கன்னா நம்மளோட சில வீடியோஸ் வந்து சின்னஸாக இருக்கும், ஏன்னா அதில் வந்து கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். கண்டென்ட் பெருசாக இருக்கும்போது வீடியோ பெருசாக இருக்கும். நான் அதுக்கு தான் வந்து ஒரு சஜஷன் சொல்கிறேன். ஒன்று, செக்மெண்ட் வைஸாக நம்ம பிரிச்சுடுறோம் இல்லையா, அந்த செக்மெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். ஒன்று அப்படி இல்லையா, வீடியோவை 2x ஸ்பீடில் பாருங்கள். நீங்கள் 30 நிமிஷம் வீடியோவை 2x ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் தான் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 நிமிஷத்தில் வீடியோ வந்து முடிஞ்சிடும். ஏதாவது முக்கியமான விஷயம் போது அதை பாஸ் பண்ணிவிட்டு வீடியோவை நார்மல் ஸ்பீடில் வச்சுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் கூட கேட்டுக்கலாம். அப்போ உங்களோட டைம் வந்து சேவ் ஆகும். இதை சொல்லணும்னு சொல்கிறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸில் பார்த்தோம்னா, நேற்று ஈவினிங் வெனிசுலாவில் மிகப்பெரிய அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அண்ட் அந்த நிலநடுக்கம் 2 முறை ஏற்பட்டிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் சில ஷாக் வேவ்ஸும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த நிலநடுக்கம் 7.2 7.5 ரெக்டர் ஸ்கேல் வந்து பதிவாயிருக்கு. இது மிகப்பெரிய அளவுக்கு டேமேஜஸ் வந்து அங்கே உருவாக்கியிருக்கு. இதன் காரணமாக 164 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்டவங்க வந்து காயமடைஞ்சிருக்காங்க. ஒருவேளை ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை வந்து இன்னமும் இவங்க மூடி வச்சுருந்தாங்கன்னா இந்த எர்த்குவேக் வந்ததுக்கு மிகப்பெரிய அளவுக்கு க்ரூட் ஆயிலோட விலை வந்து ஏறி இருக்கும். காரணம், அமெரிக்கா போய் அங்கே வந்து பிரசிடெண்ட்டை தூக்குனதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் அங்கேருந்து மிகப்பெரிய அளவுக்கு வெளியே வந்துட்டுருக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு. ஸோ அங்கேயும் வந்து க்ரூட் ஆயிலோட உற்பத்தி பாதிக்கப்படுதுன்னும் போது அது மறுபடியும் எனர்ஜி மார்க்கெட்ஸ் வந்து பாதிச்சிருக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக வந்து இவங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் திறந்ததுக்கப்புறம் வந்திருக்கு, அதனால் தப்பிச்சோம். அண்ட் அடுத்தது பார்த்தோம்னா, போன மாதமே நம்மளோட அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம பேசினது தான், ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸில் பேசினது தான். என்னென்னா, இந்த ஒபெக் நாடுகளோட கூட்டமைப்புலேருந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து வெளியே வந்துட்டாங்க. காரணம் வந்து எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட செலவுகள் இருக்கிறதுனால நாங்கள் இதுக்கு மேலே உங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன் கட்டுப்பட்டு பிஸ்னஸ் பண்ணோம்னா இந்த செலவுகளெல்லாம் எங்களால் சமாளிக்க முடியாது, அதனால் நாங்கள் இந்த கூட்டமைப்புலேருந்து வெளியே வரோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வெளியே வந்ததுனால இந்த ஒபெக் நாடுகளோட க்ரூட் ஆயில் ஏற்றுமதியோட மார்க்கெட் ஷேர் 31% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி 100 பேரல் அளவுக்கு க்ரூட் ஆயில் இந்த ஒபெக் நாடுகளோட கூட்டமைப்பு வந்து ஏற்றுமதி பண்ணாங்கன்னா இப்போ வெறும் 69 பேரல் தான் ஏற்றுமதி பண்ண முடியுது. இது மிகப்பெரிய ஒரு லாஸாக, ஒரு பவர் சேஞ்சாக வந்து பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது இந்தியா மாதிரி நாடுகளுக்கு பாசிட்டிவான விஷயம். என்னன்னா, இப்போ ஒபெக் நாடுகள் மிகப்பெரிய அளவுக்கு க்ரூட் ஆயில் வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா க்ரூட் ஆயிலோட மார்க்கெட் விலை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வீழும். அது வந்து எனர்ஜியை வந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நம்மள மாதிரி நாடுகளுக்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்த பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் நேற்று ஈவினிங் 5 மணிக்கு போஸ்ட் போட்டதோட சரி, அதுக்கப்புறம் ஈரானை பற்றி எதுவும் பேச கிடையாது. இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. என்னன்னா, இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3.5 மாதம் 4 மாதம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ 28ஆம் தேதி வந்துச்சுன்னா 4 மாதம் ஆக போகுது. இந்த 3-4 மாதத்தில் பிரசிடென்ட் ட்ரம்ப் டெய்லி ஈரானை பற்றி எதையாவது ஒன்று பேசி வச்சுருவார். அதன் காரணமாகவே வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருந்தது. இந்த 24 மணி நேரத்தில் அவர் எதுவும் பேசாமல் இருக்காரு. இதுவே வந்து பாசிட்டிவான விஷயமா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்க்கோ ரூபியோ, அவர் வந்து யூஎஸோட செக்ரட்டரி, அவர் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு டூர் வந்திருக்காரு. இன்றைக்கி பெஹ்ரைனுக்கு போயிருக்காரு இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துறதுக்கு. அண்ட் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எனர்ஜி செக்ரட்டரி வந்து சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருக்கு. என்ன மேட்டர்னா,
ஒருவேளை நாங்கள் டீலே சைன் பண்ணலைன்னா கூட ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் கப்பல் போக்குவரத்து சுமூகமாக வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பாக ஈரானை வந்து ப்ரொவோக் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று ஈவினிங் 5:57 பிரசிடென்ட் ட்ரம்ப் போட்ட போஸ்ட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டோலாக இருக்கட்டும் வேறு எந்த விதமான சார்ஜஸாக இருக்கட்டும் நாங்கள் வாங்குறதுக்கு அனுமதிக்க மாட்டோம், ஈரான் வாங்குறதுக்கு அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தார். இதுக்கு கம்ப்ளீட் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் சொல்கிறாங்க, ஓமனோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டோம், கூடி சீக்கிரமே வந்து இந்த மேரிடைம் ஃப்ரேம் ஒர்க் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு இக்கனா வந்து உருவாக்கியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட் ட்ரம்ப் நேற்று சொன்னது, ஈரானோட ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அசட்ஸை நாங்கள் அன்ஃப்ரீஸ் பண்ணோம்னா கூட அந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அசட்ஸ் மூலியமா அமெரிக்காவோட விவசாய பொருட்களை மட்டும்தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் கலிபாப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்கவே கிடையாது, இது எப்படி நீங்கள் வந்து நாங்கள் வந்து எங்களோட அசட்ஸை வச்சு உங்களோட பொருட்களை மட்டும் வாங்கணும்னு சொல்வீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பொருட்கள், அதாவது சோயாபீன்ஸாக இருக்கட்டும் கார்ன்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி பொருட்களை வந்து நாங்கள் பயன்படுத்துறதுலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், நம்மளோட அனலைசிஸில் நம்ம பேசியிருக்கோம், இந்த பீஸ் டீல் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே இந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிற அசட்ஸ் மூலிமா அமெரிக்க பொருட்களை வாங்கணும்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே பேசியிருக்கோம். இப்போ இவங்க இந்த மாதிரி சொல்கிறதையும் வந்து அண்டர்லைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா மாற்றி பேசி மறுபடியும் பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்களோன்ற ஒரு பயத்தை வந்து நம்மளுக்கு உருவாக்குறாங்க. அண்ட் இன்னைக்கு ஈரானோட ஆயில் மினிஸ்டர் வந்து நம்மளோட இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இப்படி வந்த மனுஷன் ட்ரேட், டிஃபென்ஸ் இதை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு. முக்கியமாக சபஹார் போர்ட்டை பற்றி பேசியிருக்காரு. சபஹார் போர்ட் வந்து ஈரானில் நம்ம தான் கட்டி கொடுத்தோம், அதாவது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி, அந்த போர்ட்டை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க நாங்களும் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. நமக்கு இப்போ மேலே பார்த்தோம்னா பாகிஸ்தான் இருக்கான், அவன் நமக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டான். இந்த பக்கம் சைனா இருக்கான், அவன் எப்போ நமக்கு அகெயின்ஸ்டாக திரும்புவான்னு சொல்லவே முடியாது. இந்த காரணத்தினால ஆப்கானிஸ்தானோடையும் சரி ஏஷியா அதாவது ரஷ்யா கூடயும் சரி நம்ம டீலை வச்சுக்கணும்னா நமக்கு வந்து ஒரு பேசேஜ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா சுற்றிக்கிட்டு இப்படி போகணும், இல்லைன்னா சுற்றிக்கிட்டு இப்படி போகணும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் அதிகம். அதுக்காக நமக்கு வந்து ஒரு பைபாஸ் ரூட் மாதிரி தான் இந்த சபஹார் போர்ட். இதனோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் இப்போ ஈவினிங் 8 மணிக்கு இந்த பாயிண்ட்ஸ் இருக்கும்போது நான் போட்டிருந்தேன். வேணுன்றவங்க போய் அந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் பார்த்துக்கலாம் ரெஃபரன்ஸுக்காக. ஒன்ஸ் இது சபஹார் போர்ட்டை வந்து நம்ம லிங்க் பண்ணிட்டோம்னா அங்கேருந்து ஆப்கானிஸ்தானுக்கும் சரி ரஷ்யாவுக்கும் சரி நம்மளால் பொருட்களை வந்து வியாபாரம் பண்ண முடியும். இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும், நம்மளோட ஏற்றுமதிக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவும். ஒன்ஸ் இந்த சபஹார் போர்ட்டில் வந்து இவங்க வந்து பைலேட்டரல் ட்ரேடெலாம் வந்து ஓரளவுக்கு சுமூகமாக போக ஆரம்பிச்சதுன்னா, ஒருவேளை ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் டோலே போட்டால் கூட இந்தியாவுக்கு நாங்கள் விலக்கு கொடுக்குறோம்ப்பா அப்படின்ற மாதிரி எக்ஸம்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். அண்ட் அதை பற்றி இன்றைக்கி அவங்க பேசியிருக்கிறதா வந்து நமக்கு தகவல்கள் வந்திருக்கு. அண்ட் அடுத்து நம்மளோட இந்தியாவோட ட்ரேட் மினிஸ்டர் பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா இந்தியாவோட ட்ரேட் டீல் February 6 வந்து சைன் ஆயிடுச்சு, இருந்தாலும் ஃபைனல் டிக்ளரேஷனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். காரணம் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு கிடைக்கணுன்றதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் எங்களுக்கு கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் கிடைச்சிருச்சுன்னா இந்த டீலை பற்றின அறிவிப்பை நாங்கள் வெளியே விட்டுருவோம். ஆஸ் ஆஃப் நவ் நாங்கள் ஒரு பிளாங்கெட் ரேட் 18% வந்து நாங்கள் ஒத்துட்ருக்கோம் இந்த ட்ரேட் டீல்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்த ட்ரேட் டீலோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. நம்மளோட நிஃப்டி 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் ஏறினா கூட ஆச்சரியப்படுறதுல இதை நோட் பண்ணிக்கோங்க. நேற்று நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் இதே ஜியோபொலிட்டிக்கல் ஈவெண்ட் செக்ஷனில் நம்ம பேசியிருந்தோம். ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் வந்து நான் ஜெலன்ஸ்கி கிட்ட பேசுறதுக்கு தயாராக தான் இருக்கேன், பீஸ் டீலுக்காக பீஸ் டாக்ஸுக்கு நான் தயாராக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இவர் இந்த மாதிரி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உக்ரைனோட பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நாங்கள் பண்ண அட்டாக்ல ரஷ்யாவோட ஆயுதங்கள் கிட்டத்தட்ட 60,000 டன் அளவுக்கு அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க உண்மையாகவே அழிச்சாங்களா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். ஆனால் இந்த மாதிரி பேசினாலே பதிலுக்கு அவங்க ப்ரோவோக் ஆகிட்டு அட்டாக்கை தான் பண்ணுவாங்க. எதுக்கு தான் இவங்க எல்லாரும் சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு புரியல. ஒரு பக்கம் நிலநடுக்கம்னு சொல்லிட்டு இயற்கை சோதிக்குது, இன்னொரு பக்கம் இவனுங்க சோதிக்கிறானுங்க, நடுவில் வந்து அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அண்ட் அடுத்த செக்மெண்ட் இந்தியாவோட மேக்ரோ எக்கனாமிக் ஈவெண்ட்ஸுக்கு வந்தோம்னா, நம்மளோட ஆர்பிஐ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ்க்கு வந்து சில டைரக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஏப்ரல் மாதமே நம்ம பார்த்தது தான், நெட் ஓப்பன் பொசிஷன்ஸ் ஃபாரெக்ஸில் நெட் ஓப்பன் பொசிஷன்ஸ் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளியராக சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேங்க் வந்து $1 கோடி அளவுக்கு டெபாசிட் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், $80 மில்லியன் அளவுக்கு டெபாசிட்ஸ் வந்து வெளியே விற்றுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை ரெண்டுத்தையும் நெட் ஆஃப் பண்ணிட்டு பாக்கி இருக்கிறது வந்து $20 லட்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஓப்பன் பொசிஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த நெட் ஓப்பன் பொசிஷனில் சில கிளாரிஃபிகேஷனை பேங்க்ஸுக்கு வந்து ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஒருவேளை நீங்கள் முதலீடுகளுக்காக இந்த டாலருக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த பொசிஷன்ஸை இந்த கணக்குகளை நீங்கள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு மேலே இந்த நெட் ஓப்பன் பொசிஷன்ஸ் ஒரு பிரான்ச்சுக்கு எவ்வளோ இருக்குது,
ஒரு ரீஜினல் ஆஃபீஸுக்கு எவ்வளோ இருக்குது, ஒட்டுமொத்தமாக அந்த பேங்க்குக்கே நெட் ஓப்பன் பொசிஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக வந்து பிரிச்சும் காட்டணும், சேர்த்தும் காட்டணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதன் மூலிமா வந்து இந்த குளறுபடிகளெல்லாம் இல்லாமல் தவிர்க்க முடியும்னு சொல்லிட்டு ஆர்பிஐ நம்புகிறாங்க. அண்ட் இது நம்மளோட இந்தியன் ரூபியில் ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முதலீடுகளுக்காக அந்த மேட்ருக்கு வந்தோம்னா, இப்போது ஸ்டேட் பேங்க்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட் பேங்க்குக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மெக்சிகோவோ யூரோப்போ ஏதோ ஒரு பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரான்ச்சில் வாடகை கொடுக்கறதுக்கோ சம்பளம் கொடுக்கறதுக்கோ அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸுக்காக ஒரு கோடி டாலர் தேவைப்படும் ஒரு வருஷத்துக்குன்னு வச்சுக்கோம். இந்த $1 கோடி அவங்க பொசிஷனாக ஓப்பன் பண்ணி வச்சுப்பாங்க. எதுக்கு நாளை பின்ன டாலரோட விலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு நஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்காங்க வச்சுக்கோங்களேன். இது முதலீடுகளுக்காக வாங்கி வச்சிருக்கிறதுனால இதை வந்து நெட் ஓப்பன் பொசிஷன்ஸில் வந்து காமிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான இஷ்யூ. அண்ட் அதே மாதிரி கரன்சி ஸ்வாப் இருக்கு இல்லையா, கரன்சி ஸ்வாப்ஸையும் வந்து நெட் ஓப்பன் பொசிஷனில் காமிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. கரன்சி ஸ்வாப்னா ஒன்றுமே கிடையாது. இப்போது ராஜு ராமு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராஜு வந்து அமெரிக்காக்காரன், ராமு வந்து இந்தியாக்காரன். இந்த அமெரிக்காக்காரன் என்ன சொல்கிறான், நான் உனக்கு வந்து $1,00,000 கொடுக்குறேன், பதிலுக்கு நீ எனக்கு 95 லட்சம் ரூபா கொடு, சரிங்களா? இந்த 95 லட்ச ரூபாய்க்கு நான் 6% உனக்கு வட்டி கொடுக்குறேன். இந்த $1,00,000 நீ 4% எனக்கு வட்டி கொடு. இந்த டாலரோட விலை இப்போ 95 ரூபா இருக்குது. இது 120 ரூபாய்க்கு போனால் கூட நீ எனக்கு 1,20,00,000 தர வேணாம், அதே 95 லட்சம் கொடுத்தா போதும். அதே மாதிரி டாலரோட விலை 85 ரூபாய்க்கு போனாலும் நான் வந்து பதிலுக்கு உனக்கு 95 லட்சம் ரூபா உனக்கு கொடுத்துட்றேன். இதுதான் வந்து கரன்சி ஸ்வாப்னு சொல்லுவாங்க. பதிலுக்கு இந்த கரன்சி ஸ்வாப்புக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கரன்சி ஸ்வாப் பொசிஷன்ஸுக்கு வந்து நீங்கள் நெட் ஓப்பன் பொசிஷனில் காமிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனால் பேங்க்ஸ் தரப்புலேருந்து ஒரு ரிக்வஸ்ட் வந்து ஆர்பிஐக்கு வச்சுருக்காங்க. என்னன்னா, இந்த மாதிரியான சேஞ்சஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் டைம்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஏப்ரல் 2027 இதை அமல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு இல்லை ஏப்ரல் 2027 இன்னும் டைம் இருக்குது, அதுக்குள்ளார எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பேங்க்ஸுக்கு ஒரு சின்ன நெகட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. இருந்தாலும் கூட இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பேங்க்கோட ப்ராஃபிட்டபிலிட்டி மேலே பெருசாக வந்து இம்பேக்டை காமிக்காதுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆர்பிஐ கவர்னர் கிட்ட கேட்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கை பற்றி இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது, இது வந்து ரொம்ப சீக்கிரமாக கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை என்னன்னா, ஒன்ஸ் இந்த க்ரூட் ஆயிலோட விலை வந்து குறைஞ்சிருச்சுன்னா இன்ஃப்ளேஷன் வந்து ஏறாது. இன்ஃப்ளேஷன் ஏறலினாலே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கெல்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் $72 பக்கத்தில் க்ரூட் ஆயிலோட விலை போயிருந்தது. அது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இஷ்யூ. அண்ட் இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த மான்சூன் சீசன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால வெங்காய விலை வந்து ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 லட்சம் டன் அளவுக்கு வெங்காயத்தை இருப்பு வச்சுக்கோங்க, எப்போ வேணாலும் தேவைப்படலாம், மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சப்ளை செயின் டிஸ்டர்ப்ஷன் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு என்ன தெரியுதுன்னா, கூடிய சீக்கிரமே வெங்காயம் விலை 70-80ன்னு சொல்லிட்டு நியூஸில் போனால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு தெரியுது. அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இன்னொரு பாசிட்டிவ் விஷயம் என்னன்னா, இந்த க்ரூட் ஆயிலோட விலை விழுந்ததுனால, இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் எல்லாம் முடிஞ்சதுனால, சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன் எல்லாம் முடிஞ்சதுனால ஃபெர்டிலைசர்ஸோட விலை வந்து மறுபடியும் விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நம்ம வந்து ஒரு 10 நாள் முன்னாடியே பார்த்தோம், சைனாவில் யூரியாவோட பர்ச்சேஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கிறதுனால கிட்டத்தட்ட 50% அளவுக்கு யூரியாவோட விலை வந்து விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த அக்ரிகல்ச்சர் சப்சிடி பில் இருக்குது பார்த்தீங்களா, அது குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது பட்ஜெட்டுக்குள்ளார இந்த செலவுகளை முடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அடுத்து போன ஃபினான்ஷியல் இயருக்கான ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் டேட்டா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் ப்ரைவேட் செக்டாரில் மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்டில் 11% அளவுக்கு க்ரோத் இருக்குது. அண்ட் ஐடி சர்வீசஸ் செக்டாரில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8% அளவுக்கு க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க இயர் ஆன் இயர் பேசிஸில். இது பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் கென்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எங்களை ஒரு என்ட்ரி ரூட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி டிவிஎஸை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். டிவிஎஸ் மிகப்பெரிய அளவுக்கு அவங்களோட வண்டிகளை ஆஃப்ரிக்காவில் வந்து செல் பண்ணுறாங்க. ஒன்ஸ் கென்யாவில் கொண்டு போய் சேர்த்துட்டா அங்கேருந்து மற்ற நாடுகளுக்கு வந்து நீங்கள் இப்போ விற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயமா இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்து பார்க்கப்படுது. அடுத்து கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியோட பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து சைனா பொருட்களை இறக்குமதி பண்ணுறதை விட டைரெக்டாக சைனா கம்பெனியை வந்து இந்தியாவில் வந்து உற்பத்தி பண்ண சொல்லுவோம், மேக் இன் இந்தியா பண்ண சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பாசிட்டிவான விஷயமா இருக்குது, நெகட்டிவான விஷயமா இருக்குது. ஒன்று, சைனா கம்பெனி இங்கே வந்தான்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னா அந்த ஊர்க்காரன் பிழைப்பான், நம்ம ஊர்க்காரனுக்கு வேலை கிடைச்சதுன்னா நம்ம ஊர்க்காரன் பிழைப்பான். இது வந்து ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இன்னொன்று, நமக்கு வந்து ஃபாரெக்ஸ் இன்ஃப்ளோஸ் வந்து நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்பட்டாலும் ஏகப்பட்ட ப்ரைஸிங் வார் வரும், உள்நாட்டு வியாபாரங்கள் கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதையும் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இது எடுத்தவங்க முடிவு பண்ணாங்கன்னா பெரிய அளவுக்கு நம்மளோட பொருளாதாரத்தை அடிப்படையிலே பாதிக்கக்கூடிய விஷயமா இது மாறும்.
ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கணும். அண்ட் ஸ்டார்லிங்க் மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் மூலிமா இன்டர்நெட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வச்சுட்டு தான் இருக்காங்க. அண்ட் அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா, நீங்கள் ஸ்பேர் பார்ட்டாக இருக்கட்டும் மற்ற உதிரி பாகங்களாக இருக்கட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களே, அதில் 20% வந்து இந்தியாவுக்குள்ளாரே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. ரா மெட்டீரியலே வந்து இந்த ஸ்பேர் பார்ட்டெல்லாம் எங்களுக்கு கிடைக்கலன்னா நாங்கள் எப்படி இந்தியாவுக்குள்ளார பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருப்பாங்க போல இருக்குது. அண்ட் அதனால் அந்த 20% கண்டிப்பாக நீங்கள் இந்தியாவுக்குள்ளார பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்ன அந்த ரூலை வந்து எடுத்துட்டாங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா அவங்களுக்கு பார்க்கப்படுது. இது நெகட்டிவான விஷயமா இந்தியன் டெலிகாம் கம்பெனிஸ்க்கு பார்க்கப்படும். அண்ட் அடுத்து கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாஸ்போர்ட்டை சிட்டிசன்ஷிப்போட ஒரு ஐடென்டி ப்ரூஃபாக வந்து எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதை தான் எடுத்துப்பாங்கன்னு தெரியல. நீங்கள் ஆதார் கூட பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்புக்கான ஒரு ஐடென்டி கார்டாக இது யூஸ் பண்ண முடியாது, இது வெறும் ஒரு ஐடென்டி கார்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் இது கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் என்னை பொறுத்தவரைக்கும் ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் எதுன்னு பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு அண்ட் அதே மாதிரி ஓட்டர் ஐடி, இது 2 தான் ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஏன்னா இந்த இந்தியாவில் நீ பிறந்திருக்க அதனால் நீ இந்தியன், இந்தியாவில் உனக்கு ஓட்டு உரிமை இருக்குது அதனால் நீ இந்தியன் சொல்லிட்டு சொல்லலாம். என்னை பொறுத்தவரையும் வேறு ஏதாவது ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அடுத்து கமாடிட்டியில் வந்து ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆனால் கமாடிட்டியில் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க, அது ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நானும் சொல்லியிருக்கேன். ஏன் நேற்று கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதுக்கான பதிலாக நான் இன்னைக்கு காலையில் வந்து நான் சொன்னேன். அண்டு பாம்பே ஹைகோர்ட்டில் எம்சிஎக்ஸுக்கு சாதகமாக ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன மேட்ருன்னா, 2020 வந்து ஒரு ட்ரேட் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணியிருக்காரு எம்சிஎக்ஸில். 2020 என்ன நடந்துச்சுன்னா, இந்த கோவிட் கிராஷ் அப்போது க்ரூட் ஆயில் உற்பத்தி பண்ணுறவங்களோட ஸ்டோரேஜ் எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஈரான் பிரச்சனையிலே வந்து நம்ம என்ன நினச்சோன்னா, ஸ்டோரேஜ் எல்லாம் ஃபில் ஆகிடுச்சுன்னா இந்த ஈரானால் க்ரூட் ஆயில் வந்து நிறுத்த முடியாது, உற்பத்தி நிறுத்த முடியாது. அதனால் இவங்க வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து திறந்து விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம். அதே பிரச்சனை அப்போ நடந்தது. எல்லா ஸ்டோரேஜும் ஃபில் ஆனதுனால ஒரு 3 மாதம் எங்கேயுமே வண்டி ஓடாததுனால பெட்ரோலோட தேவையில்லாததுனால யாருமே க்ரூட் ஆயில் வாங்கலை. இதன் காரணமாக க்ரூட் ஆயில் வந்து நெகட்டிவ்க்கு போச்சு, -$37. அதாவது உதாரணத்துக்கு இப்போ இந்த பேனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் 10 ரூபா கொடுத்து வாங்குறேன். என்ன ஒரு ஐடியானா, இது வந்து நாளை பின்னே இது 50 ரூபாய்க்கு போகுன்ற நம்பிக்கையில் வாங்குறேன். இது ஒரு ஸ்டேஜில் 10 ரூபா கொடுத்து நான் வாங்கினது 0 ரூபீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீயாகவே நான் இந்த பேனாவை கொடுக்குறேன்னு அர்த்தம். இந்த ஒரு ஸ்டேஜில் இந்த பேனாவை என் கையில் பிடிக்கவே முடியலன்னு போது நான் காசையாச்சும் கொடுக்குறேன், இந்த பேனாவை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு க்ரூட் ஆயில் உற்பத்தி பண்ணுறவங்க வந்து வராங்க. இந்த ட்ரேடர் என்ன பண்ணியிருக்காரு, க்ரூட் ஆயிலில் லாங் போயிருக்காரு. க்ரூட் ஆயிலோட விலை இந்த அளவுக்கு விழுந்திருக்கு, இதுக்கு மேலே என்ன ஜீரோவாக ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு லாங் போயிருக்காரு. மேபி ஒரு $5 இருக்கும்போது கூட லாங் போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இது கரெக்டாக என்ன விலையில் லாங் போனாருன்னு தெரியல. ஆனால் க்ரூட் ஆயிலோட விலை -$37 போன உடனேயே இந்த $5 இவர் கட்டண பணம் 0 ஆயிடுச்சு. ப்ளஸ் $37 வந்து இவர் எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்திருக்கு. புரியுதுங்களா? அப்படி இவர் எப்படி மைனஸில் போகும், இது சாத்தியமே கிடையாது. இதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் தான் காரணம், எம்சிஎக்ஸ் தான் காரணம்னு சொல்லிட்டு கேஸை போட்டிருக்காரு. 6 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து திருப்பி என்ன கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது, இந்த கான்ட்ராக்டுகளாக ஒத்துக்கிட்டு தான் நீ ட்ரேட் பண்ண, ஸோ நீ கொடுத்து தான் ஆகணும். அண்ட் நீங்கள் வந்து லாஸ் சந்திச்சிருக்கீங்கன்றதுனால கோர்ட்டுக்கு வந்து அந்த லாஸ்லேருந்து தப்பிச்சிடலான்றது அர்த்தம் கிடையாது, நீங்கள் இந்த பணத்தை கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் சொல்கிறேன், கமாடிட்டி வந்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஸோ பார்த்து உஷாராக பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் காலையில் ஆரம்பித்தா நைட்டு வரைக்கும் ட்ரேட் ஆகும், 11 மணிக்கு ட்ரேட் ஆகும். அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பார்த்தோம்னா விடியற் காலையில் 5 மணிக்கு ஆரம்பிப்பான், நைட்டு வந்து 2:30 மணிக்கு முடிப்பான். கிட்டத்தட்ட 22 மணி நேரம் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியுமா? அது மேனுவலாக வந்து சாத்தியமே கிடையாது. ஜஸ்ட் ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுங்கள், ஒரு வருஷத்துக்கு 15% ரிட்டர்ன் எடுத்தால் போதும். தேவையில்லாமல் வந்து காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். அதாவது ஒரு சேயிங் இருக்குது, லைஃப் இஸ் சிம்பிள் அன்டில் யூ காம்ப்ளிகேட் இட் அப்படின்ற மாதிரி இருக்குது. லைஃப் வந்து ரொம்ப சிம்பிள், நம்மளா போய் ஏதாவது பிரச்சனையில் மாட்டினா தான் உண்டு. ஸோ காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. அடுத்து 3வது செக்மெண்ட்டில் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், நிஃப்டி அதை பற்றியெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு கன்னி வெடி மேலே காலை வச்சுருக்காங்க. அது என்ன மேட்டர்னு பார்த்தோம்னா, இந்த எம்டிஎஃப் ஃபெசிலிட்டி இருக்குல்ல, மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி, கடன் வாங்கி ஷேர் வாங்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, அதில் கிட்டத்தட்ட 1,27,000 கோடி ரூபாய் அளவுக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து கடன் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஈரானியர் பேசிஸில் 65% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ வேணாலும் பெரிய பிரச்சனையாக மாறும். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அது வந்து வெளியே வந்துடுங்க. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, முடியவே முடியாது. ஏதாவது ஒரு விதத்தில் மார்க்கெட் பெருசாக வெறுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மார்ஜின் காலுக்கு ஏற்ற அளவுக்கு பணத்தை நீங்கள் உள்ளே கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகலைன்னா அவன் நஷ்டத்துக்கு விற்றுவான், நஷ்டத்துக்கு நஷ்டமும் வரும், ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் கட்டணும். இன்னொன்று, இந்த இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க இல்லையா, இதை வந்து உங்களால் டேக்ஸில் எக்ஸ்பென்ஸாக காமிக்க முடியாது. இதுவும் ஒரு நெகட்டிவான விஷயம்.
தயவு செஞ்சு இந்த எம்டிஎஃப் ஃபெசிலிட்டியில் பண்ணிங்கன்னா வெளியே வந்துருங்க. நீங்கள் யாராவது அதை பண்ணுறீங்களான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து புரோக்கரை பணக்காரனாகிற வேலை, சரிங்களா? நம்ம போனது நாம் பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக. தேவையில்லாமல் புரோக்கருக்கு வட்டி கட்டி லாஸ் வந்தால் அவனுக்கு காசு கொடுத்துட்டு லாஸோட வெளியே வரத்துக்கு இதை பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இது ஒரு சஜஷனாக நான் சொல்கிறேன். அண்ட் அடுத்து இன்றைக்கி காலையில் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். நிஃப்டி கிட்டத்தட்ட 80லேருந்து 100 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிச்சிது. மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் 100 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. 104 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து இன்னொரு 130 பாயிண்ட் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே சூப்பர், அதாவது 24,250 பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மத்தியானம் 2 மணிக்கு மேலே ஒரு சிவியரான ஒரு செல் ஆஃப். அதுக்கான காரணம் சென்செக்ஸில் இன்றைக்கி நடந்த எக்ஸ்பைரி. அதை FIDA டேட்டா பார்த்தோன்னா பச்சையாக தெரியுது. அதை வந்து பார்த்துருவோம் என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல வந்து என்டையர் கெயின்ஸ் வைப்பை விட்டு ஒரு 35 பாயிண்ட் மட்டும் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. 24,056 வந்து முடிஞ்சிருக்கு நம்மளோட நிஃப்டி. அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா மொத்தம் 3,300 கம்பெனியில் 1,230 கம்பெனி பாசிட்டிவாகவும் 2,070 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஆட்டோ செக்டார் 2.25% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாக இருக்குது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பேங்க் நிஃப்டி 1% அளவுக்கு பாசிட்டிவாக இருந்தது. FMCG 0.68% பாசிட்டிவாகவும், ஐடி செக்டார் 0.8% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. ஐடி செக்டார் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பாசிட்டிவாக இருந்தது, இப்போ நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. அண்ட் அடுத்து FIDA டேட்டா பார்க்கலாம். இந்த செக்டாரெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. FIs வந்து NSEயில் மட்டும் பையர்ஸாக இருக்காங்க. அதாவது 735 கோடி ரூபாய் பை பண்ணியிருக்காங்க. ஓவராலாக எல்லா எக்ஸ்சேஞ்சும் பார்த்தோம்னா 384 கோடி ரூபாய் பை பண்ணியிருக்காங்க. அதாவது BSEயில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு விற்றுருக்காங்க. சென்செக்ஸ் எக்ஸ்பைரிக்காக லாஸ்ட் அந்த 1 hour ஃபால் இருந்துச்சுல, அதை வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் DIs வந்து எப்பயும் போல் 5,700 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் செக்டார் வைஸாக சில பாசிட்டிவான விஷயம் இருக்குது. ரியல் எஸ்டேட் செக்டார் வந்து கிட்டத்தட்ட 1,95,000 கோடி ரூபாய் அளவுக்கு 1,95,000 கோடி ரூபாய் அளவுக்கு ப்ரீ சேல்ஸை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. இந்தியாவில் மறுபடியும் ரியல் எஸ்டேட் செக்மெண்ட் வந்து பாசிட்டிவாக மாறுமோன்ற ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்துருக்கு. அண்ட் இதில் வந்து லீடிங்காக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். அதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்மளோட வீடியோஸில் பேசியிருக்கோம். அண்ட் ஃபார்மா கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது. ஒரு கேன்சர் ட்ரக் இருக்குது. அந்த கேன்சர் ட்ரக் பார்த்தீங்கன்னா பெம்ப்ரோலிசோமேப் அப்படின்ற ஒரு ட்ரக். இது இயல்பாக என்ன பண்ணுன்னா PD-1 அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் வந்து கேன்சர் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த PD-1 என்ற ப்ரோட்டீனை பார்த்த உடனே இதை அழிக்க வேண்டிய செல்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நினச்சிக்கும். இந்த PD-1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு மாதிரி இந்த கேன்சர் செல்ஸ் வந்து யூஸ் பண்ணும். இந்த PD-1 இருக்கிறதுனால நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த செல்லை அழிக்காது. அதனால் கேன்சர் பெருசாகும், கேன்சர் பேஷண்ட்ஸ் பாதிக்கப்படுவாங்க. இப்போ இந்த பெம்ப்ரோலிசோமேப் அப்படின்ற ட்ரக் என்ன பண்ணுன்னா இந்த PD-1 வந்து இன்ஹிபிட் பண்ணும். இப்படி இன்ஹிபிட் பண்ணுறதுனால நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக போய் அந்த கேன்சர் செல்ஸை அட்டாக் பண்ணும். கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இது பயன்படுத்துகிறாங்க. நிறைய விதமான கேன்சருக்கு வந்து இந்த ட்ரக்கை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதை ஆக்சுவலாக வந்து உற்பத்தி பண்ணது வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி தான். ஆனால் இவங்களோட பேட்டன்ட் ரைட் வந்து கூடிய சீக்கிரமாக முடிய போகுது. ஒன்ஸ் இந்த பேட்டன்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ட்ரக் மாதிரியான பயோசிமிலர்ஸ் வந்து உற்பத்தி பண்ணலாம். அதை யாரால் உற்பத்தி பண்ண முடியும்னா டாக்டர் ரெட்டி, பயோகான், ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் இவங்க 3 பேராலையும் உற்பத்தி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்த கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து இந்த காரணத்தினால இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கீட்ருடா இந்த பெம்ப்ரோலிசோமேப் அப்படின்ற ட்ரக்கோட பிராண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கீட்ருடா அப்படின்ற பிராண்ட் நேம். இதனோட சேல்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் 3,10,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து சேல்ஸ் ஆகுது. இதில் ஒரு 10% இவங்க கேப்சர் பண்ணாங்கன்னா கூட மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் வந்து ஃபார்மா கம்பெனிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து கோல்டு ப்ரைஸஸ் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் $4,000 மேலே வந்துருச்சு. $4,020 இருக்குது. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. நேற்றே நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம பேசியிருந்தோம். கோல்டு ப்ரைஸஸ் விழுறதுக்கு அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் காரணமாக இருந்தால் அடுத்த 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ இது கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டெம்பரவரியான சில ரீசன்ஸ் இருக்குது, அதையும் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். அது காரணமாக இருந்தால் 1 வாரம் 10 நாளில் மறுபடியும் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ரெக்கவர் ஆகிடுச்சுன்னா அதுதான் காரணம். அண்ட் நம்மளோட இந்தியன் புல்லியன் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் ஒரு கிராமுக்கு 14,310 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 13,120 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. சில்வர் ப்ரைஸஸ் 2,22,000 கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் ஒரு கிலோக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்மளோட USD/INR இன்னைக்கு அப்ரிஷியேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 27 பைசா அளவுக்கு அப்ரிஷியேட் ஆயிருக்கு. 94 ரூபாய் 38 பைசாவில் ஒரு டாலர் வந்து முடிஞ்சிருக்கு. FIDA டேட்டா வந்து நம்ம பார்த்துட்டோம். அண்ட் இன்னொரு FII பற்றின டேட்டா என்னென்னா இயல்பாகவே ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக 30லேருந்து 50 ஃபண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க FIIஸில். ஆனால் போன வருஷம் வந்து சராசரியாக ஒரு மாதத்துக்கு வந்து 8 பேர் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. FIIஸ் வந்து கிளியராக வந்து இந்தியா வந்து புறக்கணிக்கிறாங்க. இது ஒரு நெகட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்து 4வது செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்.
டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஒரு பாசிட்டிவான விஷயம். கவர்மெண்ட் வந்து டாடா மோட்டார்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த ஐசோ புட்டனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோலை வந்து டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறது மூலிமா டீசல் பிளெண்டிங்கும் வந்து டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க டெஸ்ட் பண்ணி இன்ஜின் மாடலை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிளில் ஃப்ளெக்ஸி ஃபியூல் வண்டியை வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு பாசிட்டிவான விஷயம். ஆனால் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்குது. அது பின்னாடி பார்ப்போம். அண்ட் ஜூபிட்டர் வேகன்ஸ்க்கு வந்து 264 கோடி ரூபா மதிப்புள்ள ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது வந்து சதர்ன் ரயில்வே லாஜிஸ்டிக்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளோட இந்திய அரசாங்கம் வந்து 3 ப்ராடக்ட் மேலே ஆன்டி டம்பிங் டியூட்டி போட போகிறாங்க. அது என்ன ப்ராடக்ட்னா தெர்மல் பேப்பர், சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மேலே போட போகிறாங்க. இந்த ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்ணுறது வினாத்தி ஆர்கானிக்ஸ். இந்த கம்பெனிக்கு இது பாசிட்டிவான விஷயமாக வரப்போகுது. ஒன்ஸ் இந்த செய்தி நியூஸில் வந்ததுக்கப்புறம் இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஆர்எச்ஐ மேக்னசிட்டியாக ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது யார் கூடனா கெம்கா ரெஃப்ராக்டரிஸ் கூட வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து 51% அளவுக்கு இவங்க ஹோல்ட் பண்ண போகிறாங்க. கெம்கா வந்து 49% அளவுக்கு ஹோல்ட் பண்ண போகிறாங்க. இது எதுக்குன்னா ரிஃப்ராக்டரி ரீசைக்ளிங்காக பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் ஓஎன்ஜிசியும் பிரிட்டிஷ் பெட்ரோலியமும் கேஸ்ட்ரால் இந்தியாவோட பேரண்ட் கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்களும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா மேற்கு கரையோரங்களில் இருக்கக்கூடிய இந்த க்ரூட் ஆயிலில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராசஸில் இவங்க வந்து டெக்னிக்கல் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. யாருக்கு? ஓஎன்ஜிசிக்கு பிபி பெட்ரோலியம், பிரிட்டிஷ் பெட்ரோலியம் வந்து டெக்னிக்கல் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இது இவங்களுக்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்து கிரீவ்ஸ் காட்டன் கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது. இவங்களோட ஆம்பர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அது 4 லட்சம் வண்டி இதுவரை சேல் பண்ணிட்டோம், மைல் ஸ்டோனை ரீச் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு நான் ஏற்கனவே சொன்னதாக ஒரு நெகட்டிவான விஷயம். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வண்டியை அமெரிக்காவில் வந்து ரிட்டர்ன் எடுத்திருக்காங்க. அதாவது சேஃப்டி இஷ்யூஸ் காரணமாக சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து கடன் பிரச்சனை ஜேஆர்ஆரில், இதில் இந்த பிரச்சனை வேறு. ஸோ டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கம்மிங் டேஸில். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் டாடா மோட்டார்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. செலான்டிஸ் அப்படின்ற ஒரு குளோபல் பிளேயர் கூட வந்து இவங்க வந்து ஒரு டைப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலிமா லக்ஸுரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை இவங்க மூலிமா வந்து இவங்க உற்பத்தி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எல்ஐசியோட ஓஎஃப்எஸ் வந்து கூடிய சீக்கிரமே வரப்போகுது. அண்ட் அதுக்கான ஸ்டெப்ஸை வந்து கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐடிபிஐ பேங்க்குக்கு ஏதோ ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து பிட்டிங்கை கொடுத்துருக்காங்க. ஐடிபிஐ பேங்க்கை வித்தே தீர்வுன்னு சொல்லிட்டு நம்மளோட கவர்மெண்ட் இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் HCL டெக்னாலஜிஸ் அவங்களோட கூகுள் க்ளவுடோடையும் சர்வீஸ் நோவோடையும் பார்ட்னர்ஷிப் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலிமா என்டர்பிரைசஸ் ஏஐ சொல்யூஷன் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது HCL டெக்னாலஜிஸ்க்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் வேதாந்தா ஜிங்க்கு, வேதாந்தா அப்புறம் இந்துஸ்தான் ஜிங்க், இந்த ஷேர் ப்ரைஸ் எல்லாம் எனக்கு பயங்கரமாக விழுந்தது. காரணம் வந்து சில்வரோட ப்ரைஸஸ் கிராஷ் ஆனதுனால தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அலுமினியமோட ப்ரைஸஸும் விழுந்துட்டுருக்கு. அது வேதாந்தா மேலே எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வந்து போட்டுட்ருக்கு. ஸோ கமாடிட்டியில் என்டையர் த செக்மெண்ட்டில் வந்து ஒரு கிராஷ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஒன்ஸ் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இது எத்தனை நாளைக்கு கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்து டிக்ஸான் டெக்னாலஜிஸ்க்கு JM ஃபினான்ஷியல் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து 27% அளவுக்கு ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது டிக்ஸான் டெக்னாலஜி ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 14,000லேருந்து 14,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நேற்றே நம்மளோட அனாலிசிஸில் நம்ம பார்த்துருந்தோம், அமேசான் வந்து இந்தியா ஃபுல்லாக 300 டெலிவரி சைட்ஸ் வந்து நிறுவ போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இது ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு நெகட்டிவான விஷயம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் இந்த டெலிவரி சைட்ஸை வந்து மிகப்பெரிய அளவுக்கு எங்கே வந்து கொண்டு வர போகிறாங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது அமேசானுக்கு பாசிட்டிவான விஷயம். மகாராஷ்டிரா மாநிலம் இதனால் 1 ட்ரில்லியன் எக்கனாமி வந்து ரீச் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளோட சீஃப் மினிஸ்டர் வந்து தமிழ்நாடு பொருளாதாரத்தை 2035க்குள்ளார 1.5 லட்சம் ட்ரில்லியனாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு, 1.5 லட்சம் ட்ரில்லியன் டாலர்ஸாக கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கணும். ஈவன் நம்மளோட தமிழ்நாட்டிலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அடுத்து நம்மளோட இந்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணக்கூடிய ஐஎன்டி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்கிற மிஷினாக இருக்கட்டும், சிடி ஸ்கேன் மிஷினாக இருக்கட்டும், இந்த மாதிரி மிஷின்ஸை வந்து இந்தியாவுக்குள்ளாரே உற்பத்தி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு பாசிட்டிவான விஷயம்னா பாலிமெடிக்யூர் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு வந்து பாசிட்டிவான விஷயம். இவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஏன்னா இவங்க இந்த மாதிரி வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் மிஷின்ஸ் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய வியாபாரத்தில் இருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேப் 16,000 கோடி. அண்ட் இதை பற்றின ஃபர்தர் அப்டேட்ஸ் வர இந்த கம்பெனி வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கோல்டோட ப்ரைஸஸ் $4,030 இருக்குது. ஒரு வழியாக வந்து கோல்டு ப்ரைஸஸில் வந்து அந்த ஃபால் வந்து அரெஸ்ட் ஆகிடுச்சு.
அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து ஃப்ளாட் ஓப்பனிங்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. இன்னும் வந்து நாளைக்கு மார்க்கெட் இருக்குது, நாளைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் லீவு, நாளைக்கு நாளைக்கு சண்டே, இந்த 3 நாள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் டவ் ஜோன்ஸ் வந்து 0.3% பாசிட்டிவாகவும், நாஸ்டாக் 0.6% பாசிட்டிவாகவும், S&P 500 ஃப்ளாட்டாக இருக்குது. அண்ட் க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா $75 இருக்குது. அதான் சொன்னாலே இவங்க பேசி வந்து மறுபடியும் வந்து பேனிக்கை கிரியேட் பண்ணுறானுங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு மார்க்கெட் நிலவரம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு லீவ் நாள்ன்றதுனால ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸோட முதல் கிளாஸ் வந்து நாளைக்கு வந்துடும். மறக்காமல் பாருங்கள். உங்களோட கருத்துக்களை அந்த வீடியோவுக்கும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.